வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது இன்ஸ்டண்ட்டான சிக்கன் ஃப்ரை, சீக்கிரமாக செய்து முடிக்கலாம். இதை நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ கொஞ்சம் கூடுதலாக இந்த சிக்கன் இருக்குது. அதை பவுலில் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதில் இந்த மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துடலாம். ஃப்ரைக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்க்குறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் வீட்டில் அரைச்சது அதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா போட்டிங்கன்னா 1/2 டீஸ்பூன் போடுங்க. இது சிக்கன் மசாலா, நான் அதனால 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே தூவி விட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாவை வெட்டி இது மாதிரி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் இருக்கும், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் வரும், அதை அப்படி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி கையில் வச்சு நல்லா பொடி பண்ணி அப்படி சேர்த்துக்கோங்க. 1/4 கைப்பிடி அளவு இருக்கும் புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதே அளவு மல்லி இலையும் அதையும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ ஒரு பாதி லெமன் கொஞ்சம் புளிஞ்சு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளோதான். இதை இப்போ அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்ச சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். பேன் அடுப்பில் வச்சுருக்கு. இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, இதை சேர்த்துக்கலாம். அதில் 2 கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு சிக்கன் எடுத்து போட்டுடலாம். இப்போ மீடியமாக தீயை குறைச்சி வச்சுட்டு 1 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் திருப்பி விடலாம். இப்போ எல்லாம் திருப்பி வச்சாச்சு. திருப்பி விட்டுட்டு இனியும் கொஞ்சம் மூடி போட்டுடலாம். அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். இடையிடையே எடுத்து திருப்பி கொடுக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு இதை எடுத்து பார்த்துட்டு ஏற்கனவே ஒரு தடவை திருப்பி விட்டுட்டேன். இனி திருப்பணும். இப்போது இந்த மல்லி இலையை எல்லா பக்கமும் தூக்கி விட்டுடலாம். இனி மறுபடியும் அதே மாதிரி சிம்மிலே ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதே மாதிரி இடையில ஒரு தடவை கலந்து விட்டுக்கிடணும். அப்படியே 10 நிமிஷம் வச்சிடக்கூடாது. இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு எடுத்து பார்ப்போம். இப்போ இனி நல்லா கொஞ்சம் கலந்து விடணும். ஒரு தடவை நான் திருப்பி போட்டு கலந்துருக்கேன். இன்னும் ஒரு தடவை இது மாதிரி கலந்து விட்டு மூடி போடாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நல்ல வாசமாக இருக்குது. புதினா மல்லி இலை எல்லாம் போட்டிருக்கோம். அந்த ஸ்மெல்லெல்லாம் சூப்பராக நல்லாவே இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் வத்துற மாதிரி அதில் இருக்கிற லைட்டாக தண்ணியெல்லாம் இருக்குது. இப்போ சிம்மிலே தான் இருக்குது. என்ன ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடலாம். இப்போ இந்த ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா வெந்தாச்சு. இவ்வளவுதான். இன்ஸ்டண்ட்டாக இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணலாம். இவ்வளவுதான். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு ரொம்ப கமகமான ஒரு மனம் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே பிடிக்கும். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.